இப்போ நம்ம ரொம்ப யங்கஸ்ட் அண்ட் ஆல்சோ த லாங்குவேஜ் தட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் கிளவுட் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். கோ கோ இட்ஸ் ஆல்சோ கோ வந்து நம்ம கோலாங்னு சொல்லலாம். இது 2007 கூகுளால் டெவலப் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது மற்ற C++, ஜாவா, மற்ற ப்ரோக்ராமிங் பைத்தான் இந்த மாதிரிலாம் இருக்கையில நம்ம ஏன் கோலாங் டெவலப் பண்ணாங்க, ஏன் நம்ம கோலாங் யூஸ் பண்ணணும், இதை படித்தா என்ன நமக்கு ஃபியூச்சர் ப்ரூஃப் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ அதுக்கான எல்லாத்துக்கான சொல்யூஷனாக நான் ஏன் கோ டெவலப் பண்ணாங்கன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இப்போது மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பைத்தான், ஜாவா, C++ எல்லாமே ரொம்ப C++ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பைத்தான் ரொம்ப சின்டாக்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரீட் அண்ட் ரைட் பண்ண. பட் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இப்போ க்ளவுட் வந்துருச்சு, நியூரல் நெட்ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் டெக்ஸ் எல்லாமே இப்போது க்ளவுட்கெல்லாம் இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் இப்போ நம்ம மற்ற டெவலப்மெண்ட்டில் இப்போ ஜாவாலேயோ C++, C# ஆர் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பண்ணணும்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இட்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட்னு வச்சுக்கலாம். பட் இன் கோலாங் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மோர் ஸ்கேலபிள், சிம்பிளாக சொல்ல போனால். அண்டு ஆல்சோ இதில் இப்போ கோ ரொட்டீன்ஸ்னு யூஸ் பண்ணுறனால இப்போ கோ ரொட்டீன்ஸ்னு கோ ரொட்டீன்ஸ்னால் என்ன, த்ரெட்ஸ்னால் என்னன்னு போக போக நீங்கள் பார்ப்பீங்க. பட் இப்போ கோவோட பேசிக் அட்வான்டேஜ், அதோட ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குமா, கோ எதனால் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோ ஒரு ஸ்டாட்டிக்லி டைப் கம்பைல் லாங்குவேஜ் டிசைன் ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. அதுவும் இல்லாமல் இப்போ கோ கம்பைலர் டேரெக்டாக மிஷின் கூட கம்பைல் பண்ணுறனால இட்ஸ் லைக் அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ கார்பேஜ் கலெக்ஷன். இப்போ C++ம் அதே மிஷின் கோடு தான் நான் கம்பைல் பண்ணுது, பட் அதில் கார்பேஜ் கலெக்ஷன் இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் C++ விட கோலாங்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இப்போ நீங்கள் 5th படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 5th ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் புக்ஸ் எல்லாம் இந்த ஷெல்ஃபில் அப்படியே லைனாக வச்சுட்டே வரீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 5th முடிச்சு 6th போகையில் உங்கள் புக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ C++ஆக இருந்தால் அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த இப்போ 6th புக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இதே கோலாங்காக இருந்துச்சுன்னா அந்த புக்ஸ் எல்லாம் தானாகவே, இந்த தேவையில்லாத புக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த புக்கு தேவையப்படாத சுச்சுவேஷனில் அந்த புக்கு தானாகவே டெலீட் ஆயிடும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது இதுதான் கார்பேஜ் கலெக்ஷனோட கான்செப்ட். உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக்ஸாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், இந்த கார்பேஜ் கலெக்ஷன்னு. இப்போது அதே தான், இப்போது மிஷின் கோடை டேரெக்டாக கம்பைல் பண்ணுறதுனால நம்ம கோலை க்ரியேட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் அண்ட் சாஃப்ட்வேருக்கும் எக்ஸ்ட்ரா ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பட் அது போக கார்பேஜ் கலெக்ஷனும் இன்பில்டாக இருக்கும். C++ல் நீங்கள் கார்பேஜ் கலெக்ஷன் இல்லாதனால ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கோங்களேன் கோலாங். அப்புறம் கன்கரன்சினா இட்ஸ் லைக் ஒரே டைமில் மல்டிபிள் திங்ஸ் பண்ணுற விஷயம். போக போக த்ரெட்டுங்கிற கான்செப்ட், மல்டி த்ரெட்னிங் அந்த மாதிரி கான்செப்டில் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரே டைமில் இப்போது நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாமே. இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டோன்னா ஸ்டோரி போடுறீங்க, ஸ்டோரி போட்டுட்டு அந்த லோடாக வெளியே அடுத்த ரீல் பார்த்து லைக் பண்ணுறீங்க. சப்போஸ் ஒரே டைமில் நீங்கள் ஸ்டோரி போட்டு லோடாக அந்த லோடிங் ப்ராசஸ் ஆக அடுத்த நீங்கள் ரீல்ஸ் பார்த்து லைக் போடுறீங்கல்ல, இதுதான் பேரலல் கான்செப்ட். பேரலாக இப்போ 2 விஷயம் நடக்குதுல்ல, இட்ஸ் கால்டு த்ரெட்னிங்னு சொல்லுவாங்க. நம்மளால் கோலாங்கில் ஈஸியாக நம்ம கோ ரொட்டீன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மாதிரி பேரலாக நம்மளால் ஒரு மல்டி த்ரெட்டிங் ப்ராசஸ் நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அந்த கோ ரொட்டீன்ஸ் அந்த ஒரு கான்செப்டையும் போக போக நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். அண்ட் அதை தான் இப்போ ஜாவா விட இதோட அட்வான்டேஜ் இல்லை. இப்போ நம்ம ஜாவாலையும் மல்டி த்ரெட்டிங் க்ரியேட் பண்ண முடியும், கோலாங்லேயும் பண்ண முடியும். பட் கோலாங்கில் ஜாவா விட கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபைட் சின்டெக்ஸ். இதெல்லாத்தையும் தாண்டி இப்போது C++ அளவுக்கு எஃபிஷியன்சி அண்ட் மல்டி த்ரெட்டிங் ஜாவா விட, அண்ட் ஆல்சோ இப்போது அதே நேரத்தில் பைத்தான் மாதிரியே சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இட்ஸ் லைக் ரொம்ப ரீடபிள் அண்ட் எல்லாத்தாலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ கோலாங்கோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கனால இட்ஸ் லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதனால் இட்ஸ் லைக் நம்ம டெவலப்பர்ஸ் கோடை ரீட் பண்ணால் ரொம்ப கிளாரிட்டி அண்டு அதே நேரத்தில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ ஃபியூச்சர் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா கோலாங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட்ஸ் லைக் ஸ்கேலபிள் அண்ட் இட் ஆல்சோ யூஸ்ட் இன்
It's like cloud technologies like Docker, Kubernetes, HashiCorp, Vault, CockroachDB இது எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கோலாங் யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மோர் ஸ்கேலபிள் and also it has a lot of libraries and frameworks. Long term viabilities in பார்த்தீங்கன்னா it's like it is backed by Google and it is a உங்களுக்கு ஒரு பாப்புலர் சாய்ஸ் ஃபார் ஃபியூச்சர் டெவலப்பர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் கோலாங்கில் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அட்வான்டேஜ் பிகாஸ் இட் ஹஸ் பேக்டு பை த கூகுள். கூகுள் இஸ் it's like more stable and they shows the consistent improvements during last few years. அண்ட் இப்போது கோலாங்கை பற்றின ஒரு கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இட்ஸ் லைக் கோலாங் இப்போது C++ அளவுக்கு எஃபிஷியன்சி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் பைத்தான் அளவுக்கு இட்ஸ் த கோட் இஸ் மோடு சிம்பிள் அண்ட் ரீடபிள். இப்போது ஜாவா கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் லைக் இது கோலாங் கேன் ஏபிள் டு கிரியேட் threads by using the Go routines and it's like Golang offers a combination of performance and simplicity, and also the concurrency. இப்போ கோலாங்கை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்டு இந்த ஒரு டுட்டோரியலில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் வரைக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். கோலாங் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் அப்போ அதில் ப்ராஜெக்ட் பண்ணணும், அதில் நான் இட்ஸ் லைக் யூ வாண்ட் டு லேர்ன் அ லாட் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இட்ஸ் லைக் இந்த டுட்டோரியல் பார்க்கலாம். இட்ஸ் ரியலி ஒர்த் இட் and thank you.